ஆள்குல வணக்கம். சதீஷ் வெங்கேஷ்னா டைரக்ஷனில் நர்னி நிதின் பிரியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சு வெளியான படம் தான் ஸ்ரீ ஸ்ரீ ராஜபாரு. இது வந்து ஒரு தெலுங்கு படம். இது வந்து 2025 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து அமேசான் பிரைமில் இருக்குது. இந்த படத்தினோட ரிவ்யூ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்ரீ ஸ்ரீ ராஜபாரு இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராஜபாரு அப்படின்னு பேர் வைக்கிறது பதிலாக இது ஸ்ரீ ஸ்ரீ சிகரெட் வாருன்னு வச்சிருக்கலாம். அதுதான் இந்த படத்தினுடைய பொருத்தமான பேராக கூட இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா, ஒரு குழந்தை பிறகுது. இப்போ குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பேச்சு மூச்சே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பேச்சு மூச்சு வராமல் குழந்தை பிறந்துருச்சே, ஆண் வாரிசுலாம் போயிருமேன்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாரு, அந்த ஊர் பெரிய மனுஷன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தையோட சித்தப்பா சிகரெட் பிடிச்சி அந்த குழந்தையோட முகத்தில் ஊதுறாரு. அதனாலேயே அந்த குழந்தை முழிச்சிட்டு உயிர் பொழைச்சிருது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சிகரெட் குடித்ததுனால தான், அந்த புகை இழுத்ததுனால தான் அந்த குழந்தை வந்து உயிர் பழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை வளர்றான். வளர்ந்து அவனுக்கு வந்து ஒரு 15 வயசாக இருக்கும்போது, ஒரு 10th படிக்கும்போது திருட்டுத்தம் அடிக்கிறான். திருட்டுத்தம் அடித்து பழகிறான். அப்புறம் அடிச்சதுலேருந்து கிளாஸுக்கு அது தெரிய வருது. அப்புறம் என்ன, நம்ம ஊருக்கு தெரிய வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சிருது. அதாவது இந்த பையனாவே சிகரெட் குடிப்பான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திடுறாங்க. அதே போல் இவனும் என்ன பண்ணுறான்னா, டெய்லி ஒரு 10-20 பாக்கெட் சிகரெட் ஊதி தள்ளுறான். படம் முழுக்க சிகரெட் பிடிக்கிறான் ஹீரோ. இதெல்லாம் வந்து என்ன கலாச்சாரம்னு தெரியல. இப்போ வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் படம் ஃபுல்லாக சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறனால இவன் வந்து செயின் ஸ்மோக்கர் ஆயிடுறான். அதாவது வந்து இவன் வந்து காலேஜ் படிக்கிற இடத்துல சரி, எல்லா இடத்துலையும் சரி, இவன் வந்து சிகரெட் இல்லாமல் இவனால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடுறாங்க. ஏற்படுத்தின உடனே இது அப்பா அம்மாவுக்கும் தெரியும், எல்லா சொந்த பந்தத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் காதலிக்கிற அந்த ஹீரோயினுக்கும் தெரியும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் இந்த பையனை லவ் பண்ணுறா. நண்பர்கள் வந்து சிகரெட்டை குடிக்கிறது என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து சிகரெட்டுங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு தூண்டுதலான அந்த படம் எடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 18+ படம் தான். மற்றபடி இது வந்து வயது சென்றவர்கள் பார்க்கக்கூடிய படம் தான் இது. அப்படி மீறி இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சா கூட செயின் ஸ்மோக்கிங் எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்க தேவையில்ல. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் வந்து லவ் பண்ணுற அவங்க அப்பா ஒரு அரசியல்வாதி, ஹீரோவோட அப்பாவும் ஒரு அரசியல்வாதி. 2 பேரும் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இப்போ 2 பேரும் சம்மந்தி ஆகிட்டா யாராச்சும் ஒருத்தர் பதவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ வந்து அந்த 2 பேரும் சேர்ந்த உடனே அந்த ராவ் ரமேஷ் அவர் வந்து பொண்ணோட அப்பா, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பையனை வந்து சிகரெட் பிடிக்காமல் இருக்க சொல்லு, கொஞ்ச நாளைக்கு நான் வந்து என் பொண்ணு உனக்கு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அந்த சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தினோட மீதி கதை. கடைசி ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் நம்ம ஹீரோ வந்து சிகரெட் பிடிக்கல. அப்பயும் மற்றவங்கெல்லாம் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட தேவையே இல்லை. இது வந்து புகை நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு போட தேவையில்லை. ஆல்ரெடி இந்த படம் ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்லைடு வந்து இவங்க எடுக்காம விட்றதே நல்லது. ஏன்னா படம் ஃபுல்லாக அந்தளவுக்கு சிகரெட் ஊதி தள்ளுறாங்க. நடிகர் சம்பளத்தை விட இவங்க சிகரெட் வாங்கின சம்பளம் தான் இந்த படத்தில் அதிகமாக நான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எப்படி கரம் பிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினோட கதை. இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம், இல்லைப்பா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மாற்றுப்பாதையில் பழித்து செல்லும் அப்படிங்கிறது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு தவறான பழக்கத்திலிருந்து ஒரு திருந்தி வாழ்கிறான் அப்படிங்கிறது கூட பரவாயில்ல. இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பாவே சிகரெட்டு கொண்டாந்து பையனை கொடுத்து உன்னோட டென்ஷனை குறைச்சிக்கடாப்பா, சிகரெட் குடிக்காம நீ இருக்காத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. அதாவது சிகரெட் குடிக்கிறது வந்து உடல் நலத்துக்கு தீமை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு நினைக்கல. இந்த படம் வந்து பார்க்கணுன்னு நினச்சா பாருங்கள், பார்க்கலன்னா விட்டுருங்க. இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாரும் பரவாயில்ல, நல்லா தான் நடிச்சுக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த படம் வந்து ஒரு சிகரெட்டினுடைய ஒழிப்பை பயன்படுத்துகிற மாதிரி எடுத்திருந்தால் பரவாயில்ல. இது வந்து சிகரெட்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரி எடுத்துருக்குறாங்க. அதனாலேயே இந்த படத்தை வந்து நாம் வந்து ஒரு சுமாரான படம் அப்படின்னு நினைப்போம். மற்றபடி இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள். உங்கள் தலை விதியை மாற்ற என்னால் முடியாது. தேங்க்யூ.